இன்னொன்னுங்க ஏன் படம் வரக்குள்ள அந்த படம் வந்த படத்தை கேட்பீங்களா? நீ எந்த படத்தை பற்றியே கேட்கணும், யாரை பற்றியே பேசணும்னா? நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. ரிஷா என்ற படத்தை காதலர் தினத்துக்கு டிஆர் பிளான் பண்ணோன்னு தான் இவங்களுக்கெல்லாம் காதலர் தினம் ஞாபகம் வருமா? சீண்டி பாக்குறீங்களா? இன்னைக்கு ஏஐ காலம், சாட் ஜிபிடி காலம். நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன், தூங்கும் போது கூட நான் வீராசாமி படத்தில் ஒரு டயலாக் வச்சிருப்பேன், தூங்கும் போது கூட ஆட்டணும் காலு, இல்லை தூக்கி வச்சு ஊத்திடுவான் பால். என்ன டண்டனக்கா டண்டனக்கா அடிக்கிறது கூப்பிட்டு இருப்பான் டோலு. ஏன்னா உலகம் என்பது அப்படிப்பட்டது தான். வாழ்க்கையில் எல்லாருமே நான் எனக்காக இதை சொல்லலை, அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு, அந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன சொல்கிறேன், வாழ்க்கையில் உஷாராக இருக்கணும். நீ உஷா படம் பார்க்கணுங்கிறது மட்டும் நான் சொல்ல, உஷாரா நீ இருக்கணும். உஷாரா இல்லைன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். முதல்ல வீட்டுக்கு அனுப்ப பார்ப்பான், கொஞ்சம் அசந்து படுத்தினா காட்டுக்கு அனுப்ப பார்ப்பான். எதிர்ப்பு இருக்கும்ப்பா. நான் 5ஆம் தேதி இன்னைக்கு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இத்தனை படம் 13ஆம் தேதி வரும்னு நான் நினைக்கல. அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நான் நினைச்சேன். ஏன்னா நினைச்சேன் நம்ம 5ஆம் தேதி வரும் அப்படின்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்த ஒரே ஒரு படம். ஆனால் இன்னைக்கு இத்தனை படம் எங்கேருந்து யார் தூசு தட்டாங்க, யார் கிளப்பி விட்டாங்க, எப்படி எய்தவர்கள் இருக்க அம்பை நான் நோகிறதே கிடையாது. மேலே வந்து பாஞ்சிருக்கு அத்தனை அம்பு. யாரோ பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க வம்பு. ஆனால் அதையும் மீறி எனக்கு இறைவன் ஊட்டுகிறான் ஒரு தெம்பு. அதற்கு காரணம் டிட்டில் போட்டான் பாருங்க என் பையன் சிம்பு. தெம்பு இது என் பையன். யார் ஊட்டது? இதை ஊட்டியது என் பையன் சிம்பு. ஏன்னா ஒரு தந்தைக்கு ஒரு மகனுக்கா அன்னைக்கு பேசுறேன். சிலம்பாட்டம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு பேசினேன். என் பையனுக்காக என்னைக்குமே நிப்பண்ணு. எப்படி இந்த உயிருள்ள வருஷா படத்துல செயின் ஜெயபால் என்ற கதாபாத்திரம் காதலுக்கு காவல்காரனாக நிற்கிறானோ, அதை போல அந்த இறைவனின் அருள் இருக்கும் வரை என் மகன் எஸ்டிஆருக்காக, சிம்புவுக்காக காவல்காரனாக நின்று கொண்டிருப்பேன். தெம்போட நிப்பேன், தெளிவோட நிப்பேன், தெராணியோட நிப்பேன், துணிச்சலோட நிப்பேன், துவளாம நிப்பேன், தோள் கொடுத்து நிப்பேன். என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தோழர்கள் இன்னைக்கு டிஆர் படத்தின் முன்னோட்டம், அதற்கு எஸ்டிஆர் ரசிகர்களின் கொண்டாட்டம் என்று ஒவ்வொரு ஊரிலும் கலக்கக்கூடிய அத்தனை எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து அன்பு தம்பிகளுக்கும் அன்பு சிங்கங்களுக்கும் என்னுடைய தங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த கமலா திரையரங்கத்திலிருந்து. எங்கேயோ இருக்கும் சூரியன், அந்த சூரிய அந்த கதிரவனை பார்த்துத்தான் கண்மலருமாம் கமலப்பூ. அதுதான் அந்த கமல தாமரை. இந்த கமல தாமரையிலே, இந்த கமலா திரையரங்கத்திலே நின்று எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதை போல எத்தனை சேனல் சார் என்னுடைய பேட்டியை எடுத்து போட்டு அவ்வளவு இதுலையும், என்னுடைய அவ்வளவு டைட் ஷெடியிலையும் அவ்வளவு சேனல்களும் பேட்டி கொடுத்தேன். யூடியூப் சேனலில் கேட்டதுக்கு நான் சில பேருக்கு தவிர்த்ததுக்கு காரணம், இவ்வளவு யூடியூப் சேனல் ஒரு 5ஆம் தேதி நான் வச்ச என் உயிருள்ள ஒரு படத்தை தங்க சொந்த படம் போல எடுத்து அப்படியே போட்டு கை கொடுத்த ஒவ்வொரு சின்ன யூடியூப், அவங்க சின்னவங்களா பெரியவங்களா எனக்கு வித்தியாசமே தெரியலையா. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன கொண்டாடி இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என்னோட நன்றி. சில யூடியூப் சேனல் என்ன கேட்டாங்க, நான் பெரிய யூடியூப் சேனலு அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டேன், சின்னவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு எனக்கு பேர் வரக்கூடாது சார், நான் ஏதோ சேனல், நான் சேட்டலைட் சேனலுக்கு மட்டும்தான் தரேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். அதே வார்த்தையை தான் இன்றைக்கி கமலா திரையரங்கத்தில் நின்றும் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே என்னுடைய பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சார், என்னுடைய நண்பர்கள், நான் பேர் சொன்னாக்கா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் பழனிக்குமாரை சொல்கிறதா, இல்லை விபி மணியை சொல்கிறதா, இல்லை தேவி மணியை சொல்கிறதா, தேவி மணி பையன் ராம்குமாரை சொல்கிறதா, இல்லை தேவியில் இருக்கக்கூடிய என் நண்பர் செந்திலை சொல்கிறதா, தேனி கண்ணனை சொல்கிறதா, இல்லை மீனாட்சி சுந்தரத்தை சொல்கிறதா, இல்லை நம்முடைய டெக்கன் கிரானிக்கல் வேலை செய்யக்கூடிய அனுபமா மேடத்தை சொல்கிறதா,
என்னால் லிஸ்ட் போட முடியல. அவ்வளவு பத்திரிகையாளர்களும் எனக்கு அவ்வளவு கை கொடுத்திருக்காங்க. இந்த கசமுசா சத்தத்துக்கு மத்தியிலையும் நான் பேட்டி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய பழனிக்குமார் இதை பற்றி உணர வேண்டும். சூழ்நிலை சரியா இருந்தால் தான் பேச முடியும். உங்களுக்கு கண்டென்ட் வேணும். அன்னைக்கு நான் மேடை ஏறுறேன், குறைந்தது ஒரு மணி நேரம் பேசு தலைவா, ஏன்னா எல்லாருக்கும் கண்டென்ட் வேணும்னு. பின்னாடி என்ன நானே சினிமா டைரக்டர், எனக்கு பின்னாடி நின்று டைரக்ட் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி கையை கட்டி நிற்கிறார இந்த பழனிக்குமார் தான் என்னோட பழைய நண்பர். சரி, ஏக்தம் இவ்வளவு மெய்க்கையும் பிடிச்சி பேசிட்டேன். நன்றி. என்னுடைய பையன் படம் வரக்குள்ள நான் எப்படி ரீலீஸ் பண்ணுவேன்? ஏன் விரல் எடுத்து என் கண்ணிலே குதிப்பேனா? இல்லை என்னென்ன என் பையனோட இன்னொன்னுங்க, என் படம் வரக்குள்ள அந்த படம் வந்த படத்தை கேட்பீங்களா? நீங்கள் எந்த படத்தை பற்றியே கேட்கணும், யாரை பற்றியா பேசணுண்ணா? நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. நான் 1983 ரிலீஸ் பண்ண படத்தை வந்திருக்கிறேன். நான்லாம் என்னங்க, நான்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒன்று, டிஆர் இந்த படம் விடக்குள்ளேயே என்னை நோக்கி இவ்வளோ அம்பு வருதுன்னா என் வெயிட் என்னன்னு இப்போ தான் நானே உணர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த காலத்துலையும் என் வெயிட் என்னன்னு இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க யாருங்கிறத அவங்க காட்டிட்டாங்க, நான் யாருங்கிறத இன்னுமே தான் காட்டுவேன். இன்னொன்று, தமிழ்நாடு முழுவதும் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்க, தூத்துக்குடிக்கு ஃபோன் பண்ணுறேன், விருதாச்சலத்துலேருந்து ஆனந்தன்னு ஒரு பையன் பேசுகிறான், இங்கே சிம்பு பிரகாஷ் அம்பத்தூர்லேருந்து எப்படி இருக்கு, இங்கேருந்து இந்த ரோஹிணி தேட்டரில் என்ன ரிசல்ட்டு, கமலா தேட்டரில் இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்தவங்க இன்டர்வலில் என்ன பேசுகிறாங்க, என்ன காஞ்சிபுரம் தேட்டரில் என்ன பேசுகிறாங்க, குமாரபாளையம் தேட்டரில் என்ன பேசுகிறாங்க, தூத்துக்குடியில் என்ன பேசுகிறாங்க, பல்ஸை டக்கு 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 டக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல இருந்து உட்காந்து சேகரிக்கிறோம். டிஆர்ல இந்த படத்தை வெளியிட்டு இருக்குது இயக்குனர் டி ராஜேந்தர் அல்ல, சிம்பு சினியார்ட்ஸ் என்ற விநியோகஸ்தர். இந்த விநியோகஸ்தராக எனக்கு துணையாக நின்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. அன்னைக்கே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். இப்ப கூட நான் இங்க வேலை செய்யறேன்னா எனக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஸ்ரீராமு, பிரபாகரன், என்னுடைய அதே மாதிரி படூர் ரமேஷா இருக்கட்டும், அதே நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு சீனு, திருச்சியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமதாஸ், வீரா பிக்சர்ஸ் ராமதாஸ், அதே மாதிரி மதுரையில் எடுத்த திருப்பதி பிக்சர்ஸ் விவேகானந்தன் என்ற சேகர், அவர் கூட ஒரு பையன் ஜெகநாதன், அதே மாதிரி எடுத்துக்கிட்டா சேலம் நம்முடைய சிதம்பரம், அவரோட பணியாற்றிய மோகன், அவருடைய உதவியாளர் நாராயணன், அதே போல திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்த பிரதாப் ராஜா, அவர் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய மூகாம்பிகா மணி, அதே மாதிரி பெங்களூரில் எடுத்துக்கிட்டா செந்தில்குமார் என்ற என்னுடைய நண்பன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் இந்த படத்தை வெளியிட்டு விட்டு நான் நிற்கிறேன்னா அதற்கு காரணம் சிம்பு சினியார்ட்ஸ் என்ற விநியோக நிறுவனம். சார் ஒரே ஒரு நிமிஷம் டைம்னு பார்ப்போம். இல்லை கோவிந்தராஜும் இங்கே வந்து நான் வந்து ஒரு படம் பார்த்தீங்க, நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் ஷோ போட்டேன், இத்தனை பேர் இருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு இப்போ அதாவது இந்த படம் பார்த்ததுக்கு இதோட ரிசல்ட் என்ன, இது படத்தில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் ஏ டைரக்டர். அன்னைக்கு ஒர்க் பண்ண அன்னைக்கு சூப்பர் ஹிட்டுங்க. இன்னைக்கு நான் புதுசாக என் படம் அதுக்காக ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். அந்த படம் ஏன் தமிழ்நாட்டில் 1 இயர், தெலுங்குல பிரேமஸ் ஆகிற 2 இயர்ஸ். அந்த வெற்றியை கொடுத்த வரலாறுலாம் ஏதாவது இருக்குமா சொல்லுங்க. அப்படியே அன்னைக்கு வெற்றி. ஆனால் இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதன் பழைய இசையமைப்பாளரை அதே பழைய பாட்டோடைய அதோட சோல் கெடாம, அதோட ஆன்மா கெட்டுறாம, அதற்காக மியூசிக் பண்ணி, அதற்காக ரீரெக்கார்டிங் பண்ணி, அதற்கான பீட்டு கொடுத்து, அதை நாவல்ட்டியோட டிஜிட்டலா நவீன யுகத்தில் கொடுத்தது எப்படின்னு பார்க்கணும். அன்னைக்கு எடுத்த படத்தை இன்னைக்கு 4K ரெசல்யூஷனுக்கு எப்படி பண்ணிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தான் எழுதணுமே தவிர அடுத்த மியூசிக் டைரக்டரை பற்றியோ, அடுத்த தயாரிப்பாளர்களை பற்றியோ, அடுத்த இயக்குநர்களை பற்றியோ குறை கூறத்துக்கு நான் இங்கே வரல. இன்றைய காலகட்ட லவ் எப்படி இருக்குன்னு நான் என்னோட யூடியூப் சேனலில் பேசுகிறேன். இன்னும் முக்கியமாக அதை முடிஞ்சால் பார்த்துங்க, டிஆர் டாக்கீஸில் பேசுவேன். அதை மீறி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஆர் டாக்கீஸ்ன்னு
சீக்கிரமே ஒரு ஓடிடி தளம் உருவாக்குவேன். சினிமா தேட்டரில் படம் வெளியிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. பயங்கரமான பாலிடிக்ஸ். திரை உலகத்தில் இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸா? சினிமாவில் ஆனானப்பட்ட ராஜேந்திரன் இப்படி அல்லல் படுறேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவ்வளவு ஆப்பு வைக்கட்டும். ஆனா இந்த காலத்து லவ் எப்படி இருக்குன்னு சீக்கிரமே ஸ்ட்ரைட்டாவே தமிழ்லயே இன்னைக்கு 13ஆம் தேதி இத்தனை எதிர்ப்பை பார்த்துட்டல, அடுத்த புது படம் எடுக்கிறேன், என்ன எதிர்ப்பை சந்திக்கலாங்கிற ஆலோசனை பண்ணிட்டு எடுக்கிறேன்னு என்ன எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டேன். இன்னைக்கு இறைவன் வித்து போட்டுட்டான். என்ன இன்னைக்கு தூண்டி விட்டாங்க, விளக்கு பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ பேருவா, ஒரே ஒரு நிமிஷம் நண்பா, உன் பேர் என்ன? நான் ஏதாவது அரசியல் பேட்டி கொடுக்க வந்தேன்னா? நான் கட்டி வந்திருக்கேன் கரை வேட்டி, நான் கொடுக்க வந்தேன் அரசியல் பேட்டி. என்கிட்ட பேசக்கூடாது, ஏட்டிக்கு போட்டி. நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு தான் இந்த உயிருள்ள ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன ரிசல்ட்டு? நாளைக்கு காதலர் தினம். இன்னொன்று, காதலர் தினத்துக்காக இத்தனை படம் விடுறாங்களாம். ஏன் போன வருஷம் காதலர் தினத்துக்குலாம் இத்தனை படம் வரல? உயிர்நூறு என்ற படத்தை காதலர் தினத்துக்கு டிஆர் பிளான் பண்ணோன்னு தான் இவங்களுக்கெல்லாம் காதலர் தினம் ஞாபகம் வருமா? சீண்டி பாக்குறீங்களா? இன்னொன்னு, நாளைக்கு பல்ஸ் தெரிஞ்ச பிறகுதான் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்ச. நான் 100க்கு மேற்பட்ட தியேட்டர் ரிலீஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 150 தியேட்டர் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இது போதலை. எனக்கு இன்னும் அதிகமான தியேட்டர் இனிமே தான் கிடைக்கும் நம்புறேன். கடவுள் எனக்கு ஒரே பலம், கடவுள் தாங்க. அதனால நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு தான், இந்த உயிருள்ள ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் 2K கிட்ஸுக்கு என்ன பிடிக்குது, இந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குது, இன்னைக்கு உள்ள இளம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் காதலிக்கலாமா, பெண் குழந்தை அந்த பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சின்சியரான காதல்லாம் இருக்கா அப்படின்ற அவங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்கெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாதான் நான் ஒருதலை ராகத்தை பற்றியோ இல்லை மைதிலி எண்ணெய் காதலியை பற்றியோ, காதல் அழிவதில் ரீரிலீஸ் பண்ணலாமா, இல்லை இது நம்மளை ரீரிலீஸ் பண்ணலாமா, மோனிஷா மோனலிசா ரிலீஸ் பண்ணலாமா, எங்கள் வீட்டு வேலன் பண்ணலாமா, என் தங்கை கல்யாணி பண்ணலாமான்னு இனிமே தான் முடிவு பண்ணும். போருமா நண்பா? அவ்வளோ அவசரப்படுறீங்க. தண்ணி கொடுக்க சொல்லு. அது என்ன உங்களுக்கு தமிழ் தானே தெரியும்? 38 நாள் ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். திரும்ப பண்ணிருக்கீங்களான்னு கேட்கல. படம் பாருங்க, பழைய ரெக்கார்டிங் பாருங்க. நன்றி.